ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் தெரிந்து கொண்டிருக்கிற இடம் பஞ்சுகுலா ரயில்வே ஸ்டேஷன். இந்த பஞ்சுகுலா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நாங்கள் முதல் இறங்கி இந்த பஞ்சுகுலால கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் கோயம்புத்தூர்ல பிறந்து அங்கே கர்த்தர் எங்களை அழைத்து 3500 கிலோமீட்டர் தூரத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நானும் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 20 ஆண்டு காலமாக ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சபையை கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இது போல இசையாவின் புத்தகம் 54:2 சொல்லுகிறார், விசாலமாக்கு கயிறை நீளமாக்கு கொலைகளை உருட்டி கொடுத்த அப்படியாக கர்த்தர் 20 ஆண்டு காலமாக பஞ்சுகுலால ஊழியத்தை செய்ய சபையை ஸ்தாபிக்க 150 பேர் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அநேக உபத்திரங்கள் மத்தியில கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். எங்களுடைய தரிசனம் சபை பஞ்சுகுலால தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். பஞ்சுகுலால ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தர வேண்டும். ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும். 1000 ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதற்காக எனக்கும் குடும்பத்தாருக்கும் சபைக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன்.